2011. So 256வது வினா பாருங்க. சோ இப்படி ஒரு சர்க்யூட் ஒரு பேட்டரி, அந்த பேட்டரியில இருந்து ஒரு தடை, சோ இங்கே ரெண்டு தடை. R1 R2 R2 V0. ஓகே, காணப்படும் சுற்றில் V0 ஆனது புறக்கணிக்கத்தக்க அகத்தடையுடைய ஒரு பேட்டரி வோல்ட் அளவை குறிக்கின்றது. ஓகே, அடுத்து R2 உடன் V இன் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வைக்கணும். இந்த R2 மாத்த இதுக்குள்ள இருக்கிற அழுத்தத்தை தான் கேட்கிறார். இதுக்குள்ள வர அழுத்தத்தை தான் கேட்கிறார். அந்த அழுத்தம் எப்படி மாறும் அப்படின்னு கேட்கிறார். சரி, இப்ப திருப்பியும் இங்கேயும் அதே தான் சொல்லுவேன் நான். என்னது கெஸ் பண்ணி கொள்வேன். இப்ப நான் கெஸ் பண்ணினேன் என்றால் இது வீக்கும் R2க்கும். இப்ப எப்படி கெஸ் பண்றேன்டா, இங்க R2 மாத்துறீங்கன்னா இங்க எங்க மாத்தீங்க 0 to infinity ஆல்ரெடி 0 ஆகுறோம். R2 0 ன்னா என்ன? வெறுங்கம்பி. வெறுங்கம்பி என்றா இதுல இருக்கிற அழுத்தம் இங்க இருக்கும், இதுல இருக்கிற அழுத்தம் இங்க இருக்கும். அப்ப இங்க V1 - V2 V0, அப்ப இங்க V1 - V2 V0, அப்ப இங்க என்னது சமன்? V0 க்கு சமனா இருக்கு. ஓகேயா? இதுக்கே இருக்கிற அழுத்தம் தான் இதுக்கே இருக்கு. ரைட், முதலாவது. அடுத்து என்ன செய்யணும்? முடிவிலி. சோ முடிவிலி என்ன? கரண்ட் விட்டுருங்க. சோ கரண்ட் விட்டா இப்ப இதுக்குள்ளதான் கரண்ட் ஓடாது, இங்கேயும் கரண்ட் ஓடாது, பாதை இல்ல. அப்ப இதுல இருக்கிற V2 தான் இங்க இருக்கும். அப்ப அடுத்த வேறுபாடு என்ன? 0. அப்ப இந்த R முடிவிலிக்கு போய் இது 0க்கு போகணும். சோ முடிவிலியில 0 இங்க. அப்ப இதுல இருந்து தொடங்கி இங்க வரணும். இப்படி வேற ஆன்சர் இருந்தா தான் இடையில செக் பண்ணுவோம். பாருங்க, வேற ஆன்சர் இருக்கா? ரைட். இப்ப சிக்கல் என்னன்னு சொன்னா 4 5 என்னன்னு இருக்குது. உங்களோட படத்துல என்னன்னு இருக்குது? ஒரிஜினல் படத்துல அப்படி இருக்குடா. ஏன்னா V0ல தொடங்கணும், 0 தான் வேணும். 5வது படத்துல 0 முட்டுற மாதிரி இருக்குது, 4வது அணுகிற மாதிரி இருக்குது. எது விடை? சரியான பாஸ் பேப்பரை பார்த்தா தான் தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ சார், 5வதுல ஒட்டல சார். ஓகே, அப்ப 5வது ஆன்சர். 4வது எப்படி இருக்குது? இந்த டியூட்ல வித்தியாசமா இருக்கு. 4வதுல ரொம்ப உயரமா இருக்கு சார் அது. ரைட், இது உயரமா இருக்குன்னா வராது. 0 அணுகணும் என்றபடியா 5வது. எஸ், ரைட். அவ்வளவுதான் கெஸ் பண்றது. டச்சேல 2 விடை இருந்துட்டா அரைவாசி தடைக்கு என்ன இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி கொள்ளுங்க. தடை அரைவாசியா இருந்தா என்னன்னு இந்த இடத்துல எங்களுக்கு தேவைப்படாத. ரைட், அடுத்தது பாருங்க 257. ஒரு சர்க்யூட் ஒண்ணுதாங்க. இங்க 2 பேட்டரி இருக்குது. இப்படி ஒன்று நோக்கில வாங்க. இதுல ஒரு பேட்டரி, தடை, இங்க ஒரு தடை, இங்க ஒரு தடை. இந்த 2 வோல்டேஜ் VB, இதுல I3, இங்க வர்ற கரண்ட் I4. பார்த்துக்கொள்ளுங்க, இது சரியான பெருமானம். I1, இதுல ஒரு கரண்ட் I2. பெருமானங்கள் சரியா தெரியுது. எப்படி இருக்குடா சார்? நீங்க I1 போட்ட இடத்துல I4 வரும். இது I1, இது
அது I6 இல்ல இது I2 இது I5 இது I6 அப்படியே அந்த I5 I6 தலையில வரும் மேல 6 கீழே 5 நீங்க கீழே ஒரு I2 போட்டுருங்க அது I3 ஓகே I2 I3 I4 I5 I6 ஓகே படத்துல கிளியர் இல்ல இப்ப என்ன கேக்குறார் காணப்படும் சுற்றில் பேட்டரிகள் புறக்கணிக்கத்தக்க அகத்தடைகளை உடையன பின்வருவனவற்றில் எது சுற்றில் உள்ள மின்னோட்டங்களின் வருமன்கள் தொடர்பாக உண்மையானது அன்று எது பொய்ன்னு தான் கேட்கிறார் உண்மையானது அன்று எதுன்னு கேட்கிறார் இப்ப இங்க பாருங்க இதுக்குள்ள வரைக்கும் இந்த சர்க்கிட்டுக்குள்ள வரைக்குள்ள இந்த சர்க்கிட்டை பாருங்க கேச்சோஸ் லோ மாதிரி யோசிச்சீங்கன்னா B மைனஸ் 0 என் தலைவனவில் இருக்க இந்த சர்க்கிட்டை முதல்ல யோசிச்சீங்கன்னா வோல்ட் அடுத்த 0 நீங்க கேச்சோ விதியெல்லாம் நிலைக்கிறதுல இந்த புள்ளிக்கு முடியல அடுத்த வேறுபாடு என்ன 0 மைனஸ் V இது பிளஸ் V 0 இதுக்கு 0 இதுக்கு 0 அப்ப I4 என்ன வேற போடணும் 0 வேற இருக்கணும் I4 0ன்றது உண்மை அப்ப அது உண்மை இருந்தா அது விடையா வராது அப்ப இங்க நாலாவது விடையா வராது இனி இது 0 வந்துடுது ஓகே இனி இதுல இருந்து வர்ற கரண்ட் இதுல இருந்து வர்ற கரண்ட் இங்க போகுது சர்க்கிட் வந்து சமச்சீரா இருக்குது அப்ப I1 I3 சமன் I1 I3 சமன் அப்ப அது முதலாவது விடையும் சரி அப்ப அதுவும் விடையா வராது I1 I3 சமச்சீர் எல்லாம் இந்த சர்க்கிட் பாத்தீங்கன்னா சமச்சீர் இனி I3 I5 கேட்கிறார் இதால வர்ற கரண்ட் இதுக்குள்ள போதே இங்க கரண்டோட இல்ல இதால வர்ற கரண்ட் இதுக்கு ஓடுது அப்ப I3 சமன் I5 அதுவும் சரி அப்ப எத்தனாவது கூட்டு இரண்டாவது கூட்டும் சரி எல்லாம் சரியெல்லாம் விடையா வராதா சரியான கூட்டுகள் எல்லாம் விடையா வராது ஓகே அடுத்தது I2 சமன் 0 I2 சமன் 0 இருக்கு இதால வர்ற மின்னோட்டமும் இதால வர்ற இங்க போகும் அப்ப இந்த I2 ஒரு நாளும் 0 இருக்கிறது அப்ப அது பிழை அப்ப அதுதான் விடை சோ மூன்றாவது தான் விடை அடுத்தது பார்த்துறோம் I6 சமன் I1 இதுல வர்றது இதுல வருது அது சரி I6 சமன் I1 சரி அப்ப இது விடை மூன்றாவது விடை பார்த்தது விளங்கணும் என்ன செய்தான் இங்க இதுக்கு அடுத்த வேறுபாடு 0 மைனஸ் V பிளஸ் V தலைவன் இல்ல V மைனஸ் V பிளஸ் 0 அப்ப இதுக்கு 0 இருக்கணும் I4 0 பிறகு இங்கால சமச்சீர் இந்த சர்க்கிட் சமச்சீர் அப்ப இதால போற கரண்ட் இதால போகணும் அப்ப I1 I3 சமம் இதால போறது இதுக்குள்ள போகணும் அப்ப I3 I5 சமம் இதால வர்றது இங்க வரணும் I1 I3 சமம் இதால போறது இதுல போகணும் அப்ப I2 க்கு ஒரு வழி இருக்கணும் 0 ன்னு சொன்னால் பிழை ரைட் 258 என்னவா புறக்கணிக்கத்தக்க அகத்தடைகளை உடையனவை உருவில் காணப்படுகின்றவாறு தொடராக தொடுக்கப்பட்டுள்ளவான இது சர்வசம பேட்டரிகள் தடை 6 உடைய ஒரு சுமை தடைக்கு T0க்கு ஒரு மாறாவீதம் P இல் வலுவை வழங்கத்தக்கன இரு பேட்டரிகளில் ஒன்று மாத்திரம் 6க்கு கொடுக்கப்படும் ஆயின் அது வலுவை என்ன விதத்துல வழங்க முடியும் எவ்வளவு என்ன சொல்றார் 2 பேட்டரிய பயன்படுத்துறார் புறக்கணிக்கத்தக்க 2 பேட்டரி வோல்டேஜ் V சர்வசமனா 2 பேட்டரி அதுல இது சர்வசம பேட்டரிகள் 6 உடைய ஒரு சுமை தடைக்கு T0 நேரத்திற்கு ஒரு மாறாவீதம் P இல் வலுவை வழங்கத்தக்கன ஓகேதானே
இப்ப இது இந்த ஒரு பேட்டரி இதுக்கு என்ன வேலை வழங்கக்கூடியதா? இந்த பேட்டரி வழங்குற வேலை வந்து பீனோ. ஓகே, சுமைத்தடைக்கு நேரம் ஜீனோட்டுக்கு ஒரு மாறாவீதம் பியில் வலுவை வழங்குகிறது. இரு பேட்டரிகளில் ஒன்று மாத்திரம் தடை 6க்கு குறுக்கே தொடக்கப்படும் ஆயின் வலு வழங்குகிற வீதம். இப்ப ஒரு பேட்டரியை தொடங்குது. இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப இந்த இடத்துல ஓடுற கரண்ட் ஐஎன்டா, இங்க ரெண்டு பேட்டரி இருக்கு, 2i என்ற கரண்ட் ஓடி இருக்கு. அப்ப இங்க 2i என்ற கரண்ட் ஓடினா இங்க இவர் இந்த தடைக்கு வழங்கின வலு வீதம் என்ன சொல்லுவாங்க? தொடுக்கப்பட்ட இது பேட்டரிகள் தடை 6 ஒரு சுமை தடைக்கு மாறாவீதம் பியில் வலு இதுக்கு வழங்கின வலு வளர்ந்து. இப்ப இந்த ரெண்டு இது பி நோட் இது பி நோட் ரெண்டும் வழங்கின வலுதான் பி நோட். அதான் நாங்க மீன் பண்றது. இந்த புறத்தடைக்கு வழங்கின வலு வந்து பி நோட். அப்ப இந்த ரெண்டும் சேர்ந்து வழங்கினதுதான் பி நோட். அப்ப ஒன்று வழங்குறது பி நோட் பை 2, இது ரெண்டும் சேர்ந்து இதுக்கு கொடுத்தது பி நோட். அப்ப சொல்லுங்க, ஒரு கேலம் வழங்கின வலு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா பி இன்டு 2i, இதையும் பி இன்டு 2i. அப்ப அந்த பி நோட் என்னத்துக்கு சமன்னு கேட்டீங்கன்னா, சோ பி நோட் வந்து v into 2i into 2 ஏன் 2 மடங்கு. அப்ப 4v into i, அது பி நோட். இப்ப ஒரு பேட்டரி மட்டும் இதுக்கு வழங்குற விலை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா v into i. அப்ப இந்த v into i என்னதுக்கு சமன்? p நோட் பை 4 க்கு சமன். அப்ப இங்க தடைக்கு வழங்குற விலை, இந்த கிளம் வழங்குற விலை முதல் வழங்கினது இந்த 4ல் 1. அது வடிவழங்கானம். இதுல ஓடுற கரண்ட் 2i என்ன, இதால கொடுக்கிறது 2i, இந்த பேட்டரி கொடுக்கிறது 2i, ரெண்டு ஒரே மின்னோட்டத்தை தான் கொடுக்கும். அப்ப 2i என்ற மின்னோட்டத்தை கொடுக்குது. அப்ப இவருக்கு பெரிய மாதிரி 2 ஒரு பேட்டரி கொடுக்கிறது v into 2i என்ன, ரெண்டு பேட்டரியும் கொடுக்கிறது v into 2i into 2. அப்ப இங்க ஒரு கிளம் இருக்கீங்க v into i அரைவாசி மின்னோட்டம் தான் ஓட போகுது. அப்ப p நோட் பை 4 வேல்யூ ஓகே. இனி எவ்வளவு நேரம்? இங்க p நோட் நேரத்துக்கு வேல்யூ வழங்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பேட்டரியில இருக்கிற சார்ஜ் இருக்குல்ல, அந்த பேட்டரியில இருக்கிற சார்ஜ் இறங்கும் வரைக்கும் தான் என்ன செய்வார்? வேல்யூவை கொடுப்பார். அப்ப இங்க இவருக்கு சார்ஜ் என்னதுக்கு சமன்னா, இவரு ஒரு பேட்டரியில இருக்கிற மொத்த சார்ஜ் என்னதுக்கு சமன்னா 8 q சமன் என்னது I into t. in I சமன் q by t, I into t. இங்க அப்ப 2i என்ற மின்னோட்டத்தை g நோட் எடுத்து கொடுத்துவார் ஒரு பேட்டரி. ஒவ்வொரு பேட்டரியுமே 2i கொடுக்குது, அது கவனம். இதுல இருந்து போனது 2i, இதுல இருந்து போனது 2i. அப்ப ஒரு பேட்டரி 2i into t நோட் என்ற சார்ஜ் வச்சிருக்கு, அவ்வளவுதான் அந்த இதுல கொடுக்குது. அப்ப இவருடைய இப்போ இருக்கிற சார்ஜ் என்ன? அதே q என்ற சார்ஜ் தான் இருக்கு. ஆனா ஐஎன்ல கரண்ட கொடுக்குறார், எவ்வளவு நேரத்துக்கு கொடுப்பார்? இப்ப இந்த t எவ்வளவு? என் 10 ல இருக்கிற q7 தான். அப்ப இது 2i t நோட் வரணும்னா இது எவ்வளவு? 2t. அப்ப இவர் எவ்வளவு நேரத்துக்கு இப்ப சார்ஜ் கொடுப்பார்? இவர் வலுவை 2t நோட் நேரத்துக்கு கொடுப்பார். ஏன்? அது அவ்வளவு ஏற்றமும் முடியும் வரைக்கும் சார்ஜ் கரண்ட் கொடுத்து கொண்டு ஏற்றம் இறங்கி முடிஞ்சோன்னதான் பேட்டரி சார்ஜ் இறங்குது அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப ஒரு பேட்டரி சார்ஜ் இறங்குறதுன்றது அதுல இருக்கிற ஏற்றம் முடிஞ்சதுக்கு பிறகு. அப்ப 2t நோட் நேரத்துக்கு அப்ப 5வது ரைட். அடுத்தது என்ன? ஏன்னா 259 ஒரு அழுத்தமான சுற்று தந்துறீங்க. பேட்டரி V0 கீழே ஒரு பேட்டரி கொண்டு வந்து கொடுக்கிறார் கல்வனோமானி. இந்த சமநிலையில வேண்டாம், அதோட கீழே ஒரு தலையை கொடுக்க
இப்ப என்ன காட்டப்பட்டுள்ள அழுத்த சுற்றில் V0 ஆனது புறக்கணிக்கத்தக்க தடையுடைய ஒரு பேட்டரியின் வோல்ட் அளவையும் சாதன 0. E ஆனது முடிவுள்ள அகத்தடையுடைய ஒரு கிளத்தையும் வைக்கின்றது. ஈக்கு வந்து முடிவுள்ள தடை, அப்ப இதுக்கு அகத்தடை இருக்கு. ஆருடன் சமப்படுத்திய நீளம் எல்லின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வாய்ப்பு. சோ இந்த ஆற மாத்தினா இந்த எல் எப்படி மாறுபட்டு கேட்கிறார். இப்ப இதுக்கு புறக்கணிக்கிற அகத்தடை, இவருக்கு அகத்தடை இருக்கு. நீங்க இந்த ஆற மாத்தினீங்கன்னா என்ன செய்யும்? இதுக்குள்ள இருக்கிற வோல்டேஜ் மாறும். சோ இதுக்குள்ள இருக்கிற வோல்டேஜ் மாறினா என்ன நடக்கும்? இந்த சமநிலை நீளம் மாறும். அப்ப அது என்ன நடக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஆரோட எல்லைக்குரிய தொடர்பை கண்டுபிடிக்கும். இப்ப இதுக்குள்ள ஒரு கரண்டோட மெல்லும். இதுக்குள்ள ஒரு கரண்டோட இதுக்கு அழுத்த வேறுபாடு என்ன? V சமன் E மைனஸ் IR. சோ V சமன் E மைனஸ் IR. சோ அப்ப இந்த V தான் என்ன? இதுக்கு இருக்க அழுத்தம், இதுக்கு இருக்க அழுத்தம், இதுக்கு இருக்க அழுத்தம். அப்ப K into L சமன் E மைனஸ் இதுல ஒரு கரண்ட் I என்ன? E ஓவர் இந்த மொத்த தடை R0 plus R plus I can என்ன போடுவோம்? E ஓவர் R plus R0 plus இப்ப இந்த தடை R0 கூட்டுறீங்க. இப்ப இந்த R0 கூடின இந்த பெருமானம் என்ன செய்யும்? குறையும். அப்ப இதுல இருந்து கழிவற பெருமானம் குறைஞ்சா இந்த எல் என்ன செய்யும்? கூடும். E மாறாது. இந்த கழிவற பெருமானம் குறைஞ்சா E என்ன செய்யும்? எல் வந்து கூடும். அப்ப இங்க எல் வந்து கூடும். சரி, இப்ப கூடி கூடி கொண்டு போய் எந்த இடத்துல வரும்? இப்ப எல் வந்து கூடினா அப்படி ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கிறாரு. ஏன் கூறுற விட 2 இருக்குது. சோ மூன்றாவது இருக்குது, முதலாவது. இந்த கேள்வி செக் பண்ணுங்க. எது அகத்தட 0? இந்த வெற்றிக்கு அகத்தட 0. எது பி, எது ஈனோ? இ. கேள்வி பாக்குறீங்களா? சரிதானே சார்? இது 2000 MCQல பார்க்க வேண்டாம், ஒரிஜினல் பேப்பர்ல பார்க்கணும். சார் கேள்வி சரி சார். கேள்வி நீங்க சொன்ன மாதிரி தான் இருக்கு பேப்பர்ல. இப்ப ஆர் கூட கூட எல் கூடும். ஓகே 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 ரைட். இப்ப இது குறையக்குள்ள எல் கூடுது. ஆனா இப்ப ஆர் 0 இருந்தால் இந்த ஆர் வந்து 0. இப்ப நான் இங்க பாருங்க அப்படி சொல்றேன். இப்ப என்ன நடக்குது? இப்ப இந்த ஆரத்தனை மாத்திரம் சொன்னா இந்த ஆற கூட்டினால், இங்க இருக்கு ஆற கூட்டினால், இந்த ஆற கூட்டினால் இவ்வளவு பெருமானம் என்ன செய்யும்? இவ்வளவு பெருமானமும் குறையும். சோ இவ்வளவு பெருமானம் குறைஞ்ச என்ன செய்யும்? எல் கூடும். ஓகே, அப்ப எல் கூடுற கிராஃப் வரணும். அப்ப எல் கூடுற கிராஃப் எது வரும்? 1 அல்லது 3. 1 அல்லது 3ல 1 பாருங்க 0ல இருந்து கூடுதலா எல் வந்து உங்களுக்கு ஆர் 0 இருந்தாலும், ஆர் வந்து 0 இருந்தாலும் இதுக்கு ஒரு வோல்டேஜ் இருக்கு. அப்ப எல்லுக்கு ஒரு பெருமானம் இருக்கு. அப்ப ஆரம்பத்துல எல்லுக்கு ஒரு பெருமானம் இருக்கு. அந்த பெருமானத்துல இருந்து கூடுது. அப்ப எந்த படம் வரும்? முதலாவது படம். அப்ப மூன்றாவது வராது, முதலாவது. ஓகே, கூடுற கிராஃப்ல 2 தான் இருக்குது, 1 அல்லது 3.
அதுல ஒன்று பூஜ்ஜியத்துல இருந்து கூடுதான் நம்மளுக்கு தெரியும். R 0வா இருந்தாலும் இதுக்கு ஒரு வோல்டேஜ் இருக்கு. இந்த தடையிலுக்கு இதுக்குள்ள ஒரு வோல்டேஜ் இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு எல்லோரும் இருக்காரு. அதுல இருந்து கூட போறாரு. அப்ப முதலாவது 260. ஓர் உலர்களத்தின் தரத்தை மதிப்பிடுதலை நீண்ட காலத்திற்கு களத்திலிருந்து ஒரு மின்னோட்டத்தை பெறும்போது அதன் வோல்ட்டளவு பியும் அகத்தடை ஆறும் நேரம் கீயுடன் மாறலை பரிசிப்பதன் மூலம் மேற்கொள்ளலாம். பின்வரும் பிக்கும் கீக்கும் இடையே ஆறுக்கும் கீக்கும் இடையே உள்ள வரைவுகளில் பெறத்தக்க வளைகளில் பெற முடியாத வளைகளும் உள்ளன. பெறத்தக்க வளைகளுக்கிடையே ஒவ்வொரு வரைவினதும் வளைகளின் மூலம் மிகச்சிறந்த களம் வகை குறிக்கப்படுகின்றது. எவ்வளையின் மூலம் மிகச்சிறந்த களம் வகை குறிக்கப்படுகிறது. இப்ப நோமலா ஒரு பேட்டரி எடுத்தீங்கன்னா ஒரு பேட்டரி எடுத்தீங்கன்னா மின்னியக்க விசைகளுக்கு வார்த்தலை. இப்ப கரண்ட் ஓட்டைக்கு என்ன செய்யணும்? இந்த மின்னியக்க விசை குறையும். இந்த மின்னியக்க விசை குறைகிறதுக்கு ரீசன், இந்த பேட்டரியின் வோல்டேஜ் குறைகிறதுக்கு ரீசன் என்ன நடக்கும்னா காலம் போக போய் இந்த அகத்தடை கூடிக்கொண்டு டைம் கூட கூட அகத்தடை கூடிக்கொண்டு போகும். அப்ப இந்த அகத்தடை கூடுறதாலதான் இந்த வோல்டேஜ் குறையுது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு பேட்டரியின் வோல்டேஜ் குறைகிறதுக்குரிய ரீசன் அது இந்த அகத்தடை அதிகரித்தல். சரி, இப்ப எந்த ஒரு பேட்டரியா இருந்தாலும் மின்னியக்க விசை குறைகிறது தான். அதே மாதிரி அகத்தடை கூடுறது. அப்ப சிறந்ததா இருந்தாலுமே மின்னியக்க விசை குறையாம கூட இல்லாதானே. அப்ப கட்டாயம் மின்னியக்க விசை குறையும். அப்ப எது சி அல்லது டி தான் பேட்டரிக்கு வரும். அதே மாதிரி அகத்தடை கூடுறதுதான். அப்ப கியூ அல்லது பி தான் விடையா வரப்போகுது. அதுல எது நல்லது? மின்னியக்க விசை குறையக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சா தானே நல்ல மின்கலம் டக்குன்னு குறையறதை விட. அப்ப அதனால கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சாதான் நல்லதுன்றபடியா நீங்க எதை செலக்ட் பண்ணுவீங்க? இப்ப உங்கள்ட்ட இருக்கிற ஆப்ஷன் சி அல்லது டி. மின்னியக்க விசை கூட ஒரு நாள் குறையத்தான் போகுது. அந்த குறைஞ்சதுல எது சிறந்தது அப்படின்றத பார்க்க போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சாதான் சிறந்தது. ஆகவே நான் எது எடுக்கிறேன்? சி சிறந்தது எடுக்கிறேன். ஓகே, சோ பேட்டரியில அது சி. அடுத்து அகத்தடையை பொறுத்த மட்டும் அகத்தடை கூடுறதால வோல்டேஜ் குறையுது. இப்ப அகத்தடை கூட போகுதுன்றது ஓகே. அப்ப இது பிஎன்கியூ இல்ல, இது அகத்தடை கூட கொஞ்சம் கொஞ்சமா கூடினாத்தானே வோல்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அப்ப அகத்தடை என்ன செய்யணும்? கூட போகுது. ஆனா கூடுற வீதம் கொஞ்சமா கூடணும். அப்ப இது அதுல கியூ. இப்ப நாங்கள் அப்ப எதை செலக்ட் பண்ணுவோம்? சிறந்த மின்கலத்துக்கு சியும் கியூவும். அப்ப எத்தனாவது விடை? 2வது. ஓகேயா? ரைட்.